அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருப்பூர் காளீஸ்வரி பேசுகிறேங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் அமர்ந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த 1.5 வருடம் அப்படிங்கும்போது மாத பலன்களில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான். நீங்கள் அதிகமாக ஒரு வேலையை எடுத்து செயல்படுத்துறதுல இருந்த தடைகள் விலகி சாதகத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அப்படின்றது தான். அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்றதால் தேவையில்லாத அலைச்சலை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்ல விஷயம். உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் மேன்மையை கொடுக்கறதோடு சேர்த்து நீங்கள் எப்போதும் ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு எடுத்துக்கொள்வது மேன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். குடும்ப உறவுகளால் மேன்மையும் இணக்கமும் பரஸ்பர அன்பு பெருகக்கூடிய தன்மையும் கட்டாயம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்போடு உங்களால் மற்றவர்களுக்கும் சாதகமான மேன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும். எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய அமைப்பும் அந்த செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. அதனோடு சகோதர ரீதியாக பக்க பலமும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும் பெருமிதத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தை உறவுகளிடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தையும் அதன் ரீதியான அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு சுப செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது சரியாகி நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய மாதமாக அமைத்து கொடுக்கும். குழந்தைகள் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும்போது மந்தத்தன்மையாக இருந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மைகளோடு அதனோடு குழந்தைகளுடைய பேச்சில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் அதன் ரீதியான மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உண்டு. ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் லாபகரமாக மாறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்ற விஷயம். அதாவது குல தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைத்து கொடுக்கும். வேலை ரீதியாக செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சற்று மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு சலிப்புத்தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நிச்சயமாக வேலை சார்ந்த விஷயத்தில் கடமை செய்ய பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு பெருகுவதோடு சேர்த்து நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் குழந்தை பாக்கியத்தை காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலையையும் கணவன் மனைவி பிரிந்து உறவுகள் சேர்வதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக மாற்றி கொடுக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதோடு சேர்த்து பங்காளி உறவுகள் ரீதியாக சிறு சிறு சங்கட்டைகள் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கவனம் தேவை அப்படின்றத அவர்கள் மூலியமாக உங்கள் மதிப்பு மரியாதை கிடக்கூடிய சூழல். ஸோ கவனம் தேவை. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் மேன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சொத்து ரீதியான செயல்பாடுகள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. பெரியோர்கள் சார்ந்த விஷயங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையும் ஆரம்பிக்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய மாதத்திற்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இறைவனின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு அப்படின்ற விஷயம்தான். அதே மாதிரி உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். சற்று நிதானமாக செயல்படுங்கள். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு புதுவித நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளாக இருக்கும் அப்படின்றது தான். லாபம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஏற்ற இறக்கத்தை எப்போதும் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே உங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க தாங்க. அதனால தான் மேக்சிமம் சொந்த தொழில் அப்படிங்கிறத விட கன்னிராசி கன்னிலக்கணக்காரங்கள் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் சற்று நிதானமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உறவுகளால் உங்களுக்கு மேன்மையை மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான். இந்த மாதம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நைட் ட்ராவலை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தான். காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் ரீதியாக இந்த காலகட்டங்கள்
நல்ல ஒரு மாதமாகவும், அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பும், கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஆவரேஜான அமைப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக செயல்படுவது நலத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதாங்க. கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பான தனவரவாய்க்குண்டான மாதமாக அமையும் அப்படின்றதாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.